என்கிட்ட பேச மாட்டேங்கிற, அவங்கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுறா. உன்னை அவளுக்கு பிடிக்காம இருக்கலாம்டா. அதான் ஏன்னு கேக்குறேன். இந்த கேள்விக்கு நான் இப்படிடா பதில் சொல்ல முடியும்? நான் என்னடா யாராலையும் சொல்ல முடியாது. மனசுக்கு பிடிச்சவனை தாண்டா ஒரு பொண்ணு விரும்புவா. ஏமா உனக்கு மட்டும் எங்க 2 பேரும் பிடிச்சிருக்க? இது வேற அது வேறடா. என் கண்ணில அந்த பொண்ணை மறந்து நான் நினைச்ச காரியத்தை முடிக்காம விட மாட்டேன். உன்னை கத்தி எடுத்துக்கிறேன். முதல்ல அதை விட்டு. உனக்கு பிடிச்சது பூவா இருந்தா அதை நீ பறிச்சுக்கலாம். பொண்ணா இருந்தா அவ இஷ்டத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? டேய், முதல்ல உன் முரட்டுத்தனத்தை விட்டுடு. மத்தவங்க உன்னை விரும்புற மாதிரி நடந்துக்க. அப்ப பாரு, உன்னையும் நிச்சயமா ஒரு பொண்ணு கல்யாணம் செஞ்சுக்குவா. ஆமாடா. கேவலமான இந்த ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு ஏன் நேரத்தையும் பொழுதையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆட்டம் தேவைதானா? நமக்கு தேவைதானா? இவ கத்துக் கொடுக்கிற குடிப்பழக்கம் அவசியம் தானா? எந்த சமுதாயத்தினால நாம ஒதுக்கப்பட்டோமோ அந்த சமுதாயமே நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய சமுதாயத்தை உண்டாக்கணுங்கிற லட்சியத்தை மறந்துட்டீங்களா நீங்க? உழைக்கணும் உழைக்கணுங்கிற உறுதியெல்லாம் எங்க போச்சு? குடிக்கணும் கும்மாளம் பண்ணுங்கிற எண்ணம் எல்லாம் எப்படி வந்துச்சு? வாழ்வு கேட்டுக்கிட்டு வந்த நீ மத்தவங்க வாழ்க்கைக்கே உழவிக்க பார்க்கிறேன். இனிமே உன்னை நான் ஒரு நிமிஷம் கூட தங்க விட மாட்டேன். புடவையை கட்டு, புறப்படுங்க இருந்து. சீக்கிரம். அவ இங்கிருந்து போக மாட்டான்.